அரசியலை விட்டு விலகுகிறார் விஜய், மீண்டும் சினிமாவில் நடிக்க செல்லும் பரிதாபம். பெரம்பூர் தொகுதியில் விஜய்க்கு போட்டியாக வந்திருக்கக்கூடிய டிவிகே ஓட்டு பிரியும் பயத்தில் போலீசில் புகார் கொடுக்கக்கூடிய விஜயின் அரசியலை இயக்கும் இயக்குனர் அம்பலம், காட்டி கொடுத்த பவன் கல்யாண், படத்தை பார்த்து பச்சை குத்தி கொள்ளும் தற்குறிகள், இது மாதிரி இந்த தேர்தல் சம்பந்தமான பல்வேறுபட்ட செய்திகளை தான் செய்தி ஆதாரங்களோட வீடியோ ஆதாரங்களோட இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. அரசியலை விட்டு கிளம்புகிறார் விஜய், இதுதான் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாறி போயிருக்குது. இந்த பழைய பாரதி ராஜா படத்துலலாம் இப்படி கையெடுத்து கிளைமேக்ஸ் சீனில் ஒரு சீன் வரும். பனையூரிலிருந்து கிளம்பிய பண்ணையார் பவ்யமாக மீண்டும் பனையூரிலே போய் பதுங்கி விட்டார் அப்படின்ற மாதிரி வரும்ல. அந்த மாதிரி பனையூர்லேருந்து கிளம்பின நம்ம பண்ணையார் திரும்ப பனையூருக்கு போயிடுறாப்புல. இதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்கிறாங்க, திரும்ப விஜய் வந்து அடுத்த ஒரு படம் நடிக்க போகிறாரு, அதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு அப்படிங்கும் போது இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னும் போது, அது ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு இல்லையா, அந்த லீக் ஆனதால அந்த ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் ஆயிருச்சான். அதனால உங்களுக்கு லாஸ் ஆனதால நான் உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு படம் ஒன்று நடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர் லாஸ் ஆயிட்டாரு, அதனால அவருக்கு படம் நடிச்சு கொடுக்கறதுக்காக விஜய் அடுத்து ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சாக்குகள் சொல்கிறாங்க. இதை நம்ம பேட்டை டிவியில் நம்ம அப்பயே சொன்னோம். எப்போனா கரூர் சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவியில் சொன்னோம். வேணா பாருங்க, விஜய் இந்த தேர்தலில் தோல்வி அடைவார், தோல்வி அடைஞ்ச உடனே அவர் திரும்ப சினிமா நடிக்கிறதுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டை டிவியில் இது பல மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன், ஜனநாயகன் படத்தில் விஜய்க்கு மகளாக நடிச்சாங்களே ஒரு கேரக்டர், அந்த நடிகையே பல பேட்டிகளில் சொன்னாங்க. நான் விஜய் சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் இதான் லாஸ்ட் படமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, அரசியல் வேலைக்கெல்லாம் திரும்ப நான் சினிமாவுக்கு வந்துடும் சொல்லி விஜய் சாரே என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி அந்த நடிகை கொடுத்த பேட்டி இன்னைக்கு கூட அந்த பேட்டி இருக்குது. இல்லை நம்ம என்ன கேட்குறோம், உண்மையாகவே ஒரு ப்ரொடியூசருக்காக தான் அடுத்த ஒரு படம் நடிக்க வராரு அப்படின்னா அடுத்து ஒரு படம் நடிச்சு தான் அந்த ப்ரொடியூசருடைய நஷ்டத்தை சரி செய்யணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை. விஜய் சாரோட சம்பளத்தை விட்டு கொடுத்தாலே போதும், அது எல்லாமே சரியா போயிடும். ஏன்னா இந்த ஜனநாயகன் படம் ஒட்டு மொத்தத்தில் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்னு சொல்லி சொல்றாங்க. 300 கோடியில் விஜயோடைய சம்பளம் மட்டுமே 200 கோடியோ 250 கோடியோ விஜயோட சம்பளம் மட்டுமே இருக்கு. அப்ப விஜய் தான் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்தா போதும், விஜய்க்கு ஜீரோ லாஸ். வாங்கின சம்பளம் வாங்கினாரு, அந்த சம்பளத்தை திருப்பி ஒப்படைச்சாலே விஜய்க்கு ஜீரோ லாஸ். அந்த ப்ரொடியூசர் ஒரு 300 கோடி போட்டாருன்னு வைங்களேன், 300ல 200 கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 200 கோடி, அப்போ அவருக்கு 100 கோடி லாஸ் ஆகுதா? இந்த 100 கோடி கூட அவர் லாஸ் ஆகாது. ஏன்னா இதுக்கு அடுத்து சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது. டிவியில விஜய் படத்தை போடுவாங்க இல்லையா, அந்த சேட்டலைட் ரைட்ஸ் இருக்கு. அடுத்து ஓடிடி ரைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸ் இது மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி 150 கோடிக்கு மேல வந்துடும். அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு விஜயோட சம்பளத்தை மட்டும் விட்டு கொடுத்தாலே ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு லாஸ் ஆகாது, மேற்கொண்டு லாபம் தான் கிடைக்கும். ஆனா இவங்க என்னன்னா இது வந்து சொல்றதுக்கான ஒரு சாக்கு. அப்படி இல்லையா, விஜய் தான் இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறது அவங்களாச்சும் ஒத்துக்கணும், அது அம்பலம் ஆயிருச்சுன்னு சொல்லி தான் அர்த்தம். ஏன்னா விஜய் இந்த இடத்துல லாஸ் ஏத்துக்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஏன்னா படம் லீக் ஆயிருச்சு அப்படின்னா அது ப்ரொடியூசர், எப்பா உனக்கு நான் படம் நடிச்சு கொடுத்தேன், உன் படத்தை நீ தான் பத்திரமா வச்சுக்கணும், பொருள் இப்போ வந்து உன் பொருளை நீ பத்திரமா வச்சுக்கணும். அது லீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அங்க நடிச்சு கொடுத்த ஹீரோ நாயக்காரந்து கூட பொறுப்பாக முடியாது. இப்ப லீக் ஆயிடுச்சுங்கிறதுக்காக படத்தில் நடிச்ச ஹீரோயின், படத்தில் நடிச்ச காமெடி நடிகர், படத்துல சைட்ல சண்டை போட வந்தாலு, ஓரமா நடந்து போனாலு இவங்களாம் திரும்ப சம்பளத்தை கொடுத்துறாங்களா, இல்ல இவங்களாம் புதுசா ஒரு படம் நடிச்சா கொடுக்குறாங்க? அப்ப ஏன் விஜய் அவருக்காக அடுத்த ஒரு படம் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, அப்ப விஜய் தானே இந்த படத்தை லீக் பண்ணி விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பெரிய அளவுல உருவாயிருக்குது. ஏன்னா இந்த படம் முழுக்கவே விஜயோட பிரச்சாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை இன்னைக்கு லீக் செஞ்சு விட்டதுக்கு பிறகு அப்போ இது விஜயோட யூஸ்க்காக லீக் பண்ணப்பட்டதால அங்க ஒரு ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறாரு அப்படிங்கும்போது, உங்களுக்கு நான் அடுத்த ஒரு படம் நடிச்சு கொடுக்குறேன், அதனால இந்த படத்தை லீக் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி இது நடந்திருந்தால் மட்டுமே விஜய் அடுத்த ஒரு படம் நடிச்சு கொடுக்க சாத்தியம். அப்போ ஒண்ணு இந்த படத்தை விஜய் லீக் பண்ணியிருக்கணும், அதுக்காக ஒரு படத்தை நடிச்சு கொடுத்துருக்கணும். அல்லது கலை யதார்த்தம் என்னன்னா, விஜய்க்கு இப்போ வந்து தேர்தல் அரசியல்ல இங்க ஒண்ணுமே வேலைக்கு ஆகல அப்படிங்கிறதா கலை யதார்த்தம். ஏன்னா விஜயை சுத்தி ஒரு உலகம் ஒன்று கிரியேட் ஆயிட்டு இருக்கு. சமீபத்தில் அவங்க அப்பா கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். விஜயை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட போய் ஒரு சித்தரிப்பை உருவாக்குறாங்க. தலைவரே நீங்க வேற லெவலு, உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஃபேன்ஸ், நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா அடுத்த சிஎம்ஏ நீங்க தான், அடுத்து நம்ம சிஎம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம மோடி கூட போய் போட்டி போடலாம், அதுக்கு அடுத்து அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் கூட தான் நம்மளோட போட்டி அப்படின்னு சொல்லி இப்படி விஜயை சுற்றி ஒரு உலகத்தை இவங்க கிரியேட் பண்றாங்க. இவங்களுக்கு சாதகமான போஸ்ட்டை மட்டுமே போடுறது, விஜய்க்கு சாதகமான. ஏன்னா இன்னைக்கு நம்ம ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ எது ஒன்னாலும் நம்ம எது சம்பந்தமான லைக்ஸ் கொடுக்குறோமோ அது சம்பந்தமான போஸ்ட் தான் நமக்கு வரும். அப்போ அந்த மாதிரி இவருக்கு சார்ந்த லைக்ஸ், இவரை புகழ்ற மாதிரி, இவரை பில்டப் கொடுக்குற மாதிரி, இது மாதிரியான செய்திகளை இவங்க அவருக்கு வர வச்சு
விஜயை சுத்தி ஒரு உலகத்தை கிரியேட் பண்றாங்க. நீங்க அரசியலுக்கு வந்தா நீங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணதால இவரு முழுசா உறுதியா நின்ட்டாப்ல. அவ்வளவுதான், நம்ம போறோம், சிஎம் ஆகுறோம், கோட்டையில போய் உட்கார்றோம், திரும்ப பனையூர்ல போய் படுத்து தூங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு வந்துட்டு இருந்தாரு. ஆனா களத்துல போய் இறங்கினதுக்கு பிறகு அதிமுக வந்துருவாங்க, காங்கிரஸ் வந்துருவாங்க, விடுதலை சிறுத்தை வந்துருவாங்க இன்னொன்னு நினைச்சாரு. ஆனா யாருமே ஒரு சீண்டல. சரி, இருந்தாலும் நம்ம தனியா போய் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல விஜய் களத்துல போய் சந்திச்சதுக்கு பிறகுதான் அவருக்கு கள யதார்த்தம் என்னன்னு புரியுது. ஒவ்வொரு முறை கூட்டம் வருது, இதை நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தாதான் இந்த கூட்டம் வருது. தினம் தினம் நான் களத்துல இறங்கினா என்ன பார்க்க கூட்டம் வரல அப்படிங்கிற யதார்த்தத்தை விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த உதாரணத்தை நீங்க ரஜினிகாந்த் கிட்ட நல்லா பார்க்கலாம். எத்தனையோ நடிகர்கள் டிவி விளம்பரத்துல நடிச்சிருப்பாங்க, டிவி விளம்பரத்துல நடிப்பாங்க. ஆனா ரஜினிகாந்த் மட்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு டிவி விளம்பரத்திலுமே நடிச்சிருக்க மாட்டாரு. காரணம் என்னன்னா, என்ன சினிமால பார்த்தாதான் நான் சூப்பர் ஸ்டார். நான் சினிமால அந்த தியேட்டர்ல பார்க்கறேன்ல, அன்னைக்கு நான் பார்த்தாதான் எனக்கு சூப்பர் ஸ்டார்னு ஒரு மதிப்பு கிடைக்கும். ஏன்னா டெய்லி உங்க டிவில பார்த்தாங்கன்னா எனக்கான ஒரு மதிப்பு, அந்த சூப்பர் ஸ்டாருக்கான மதிப்பு போயிடும்னு சொல்லி ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு டிவி விளம்பரத்திலுமே நடிச்சிருக்க மாட்டாரு. அந்த மாதிரி விஜய் மாசத்துக்கு ஒரு நாள் வெளியில வரும்போது விஜய் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், அந்த கூட்ட நெரிசல் இதெல்லாம் ஏற்பட்டது. ஆனா தினம் தினம் விஜய் வெளியில வரும்போது இங்க வந்து பேசுறாரு, அடுத்து அங்க வந்து பேசுறாரு அப்படிங்கும் போது ஒவ்வொரு நாளுமே கூட்டம் குறைய ஆரம்பிச்சது. இவங்க டாப் ஆங்கிள் இருந்து ட்ரோன் ஷாட் காட்டுறாங்க. அந்த வேனை சுத்தி ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கிறாங்களே தவிர மற்றபடி வேன் அங்க அந்த தெரு விட்டு கடந்துட்டா பின்னாடி போறதுக்கு ஆள் இல்ல. அப்ப இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்ச விஜய் கண்டிப்பா நம்ம தேர்தலில் போய் களத்துல போய் நிற்கும் போது நமக்கு வாக்குகள் விழாது. இன்னைக்கு கலை யதார்த்தம் திமுகவுக்கு சாதகமா இருக்கு. இந்தியா டைம்ஸ் உட்பட, நான் சாதாரண சேனலா சொல்ல, இந்தியா டைம்ஸ், ஏபிபி நாடு, இது மாதிரியான பிரபலமான ஊடகங்களோட எல்லா ஊடகங்களோட கருத்து கணிப்பு திமுக கிட்டத்தட்ட 170 180 தொகுதிகள் வெல்லும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள், கலை யதார்த்தங்கள் வரும்போது இதை புரிஞ்சுக்கிட்ட விஜய் எப்படியும் நம்ம திரும்பவும் தேர்தலுக்கு பிறகுலாம் இவரெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாரு. இப்பயே பிரச்சாரத்துக்கு வர மாட்டாரு, இவர் தேர்தலுக்கு பிறகு எங்க தாக்கு பிடிக்க போறாரு? அப்ப திரும்பவும் சினிமாவுக்கு போனோம். அந்த சினிமாவுக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும் இல்லையா? அதனால இந்த படத்தை லீக் ஆயிருச்சு. அந்த ப்ரொடியூசர் பாவம் இல்லையா, அவரும் வீட்டுல சோறாக்கி சாப்பிடணும் இல்லையா, அதனால அவருக்கு நான் சோறாக்கி சாப்பிடணுங்கிறதுக்காக அவருக்காக நான் ஒரு படம் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லி மீண்டும் இப்ப சினிமாவுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லி தந்தி டிவி உட்பட பிரபலமான எல்லா ஊடகங்களுமே இந்த செய்தி வந்துருச்சு. அந்த ப்ரொடியூசருக்காக ஒரு அடுத்த ஒரு படத்தை நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துருச்சு. அதுக்காக லோகேஷ் கனகராஜ், பிரபலமான இயக்குநர்கள் நெல்சன் உட்பட பல இயக்குநர்கள்ட்ட கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஒரு படம் போய் நடிப்பார், அவருக்காக ஒரு படம் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு போவாரு. அதுக்கடுத்து ஒரு வருஷத்துக்கு தானே ஒரு படம் நடிப்பாரு. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. இந்த ரசிகர்கள் தற்கொலை இவங்க அதோட மறந்து போயிடுவாங்க. அதனால அதுக்கடுத்து அப்படியே திரும்ப சினிமாவிலேயே வண்டி ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அங்கதான் அடுத்த கலை யதார்த்தம் என்னன்னா, இவருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மாஸ் இருந்துச்சு இல்லையா, விஜய்னா ஒரு பிரபலமான நடிகர், ஒரு மாஸ் இருந்துச்சு. அந்த மாஸ் இப்ப இவர் அரசியலுக்கு பிறகு திரும்ப சினிமாவுக்கு போனார்னா அந்த மாஸ் அங்க கிடைக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஓகே, இப்ப இந்த தேர்தல் களத்தில் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, பெரம்பூர் தொகுதியில விஜய்க்கு போட்டியா ஒரு டிவிக்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியா மாறி இருக்கு. தாவேகா கட்சி சார்பில் விஜயோட ரசிகர்கள் எல்லாமே போய் தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க தான் டிவிகே கட்சி, ஆனா அந்த கட்சி பாத்தீங்கன்னா அவங்களும் டிவிகேன்னு பேர் வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டிவிகேன்ற பேரை பயன்படுத்துறது நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் புகார் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த புகார் யார் மேல போய் கொடுக்குறாங்கன்னா, அண்ணன் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவங்க இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 சீட்டு கேட்டதால, இல்ல 1 சீட்டு தான் முடியுன்றதால அப்புறம் அவங்க தனியா வந்து சுயேட்சையா வந்து நிக்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதுவுமே இங்கிலீஷ்ல போட்டோம்னா டிவிகே தான் வரும். அப்போ அவங்க எப்படி டிவிகே யூஸ் பண்ணலாம், நாங்க தானே டிவிகே அப்படிங்கிறாங்க. அதாவது விஜயோட டிவிகேவுக்கு விசில் சின்னம், வேல்முருகனுடைய டிவிகேவுக்கு கேமரா சின்னம். இப்போ இந்த 2 சின்னம் இருக்கிறதால இவங்களும் என்ன செய்யறாங்க, கேமரா சின்னத்துக்கும் டிவிகே அப்படின்னு போர்டை போட்டுட்டு இவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ இதை பார்க்கக்கூடிய மக்கள் டிவிகேன்ற போர்டோட கேமரா சின்னம் இருக்கு, அப்போ விஜய்க்கு ஓட்டு பண்ணா கேமராவுக்கு ஓட்டு போடணுமோ, பசங்க வேற ஆல்ரெடி அவங்க டிவிக்கே தான் தெரியுமே தவிர அதை தாண்டி இந்த தற்கொலை பசங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தாலும் இந்த புகார் எடுபடாது. ஏன் அப்படின்னா, இவங்க ஆரம்பிச்சிருக்க டிவிக்கே, தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய டிவிக்கே, இது இப்போ நேற்று பதிஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான், அது ஒன்றும் முழுசா முளைக்க கூட இல்லை. ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்முருகன் அவர்களுடைய டிவிக்கே அப்படிங்கிறது அது 2012 ஆரம்பிக்கப்பட்ட டிவிக்கே. அதாவது அவர் பாமகவில் இருந்தார், ராமதாஸோட வலது கையா இருந்தார். பாமகவில் இருந்து 2012 அவர் விலகி வந்ததுக்கு பிறகு 2012 தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. 2016 தேர்தல் ஜெயலலிதா இருக்கும் போது 2016 தேர்தலே அவர் தனியா சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாரு. அப்போ அது இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்போ ஒரிஜினல் டிவிக்கு அப்படின்னா அவங்க தான் அந்த டிவிக்கு சொந்தக்காரங்க.
இவங்க புதுசா வந்துகிட்டு எங்க பேரை அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா இந்த புகார் எடுபடாது. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் இவங்கெல்லாம் புகார் கொடுக்க போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இறுதியா ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து விஜயோட ரசிகர்கள் இருக்கிறாங்களே, அவங்க நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்க. விஜய் இத்தனை நாளா சினிமால நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு டைரக்டர், ஒவ்வொரு இயக்குனர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அவர் அரசியலிலுமே நடிக்கிறார். அந்த அரசியலுக்கு யார் டைரக்டர் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ மாச்சும் புரியக்கூடிய புரிதல் இருந்தா தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விஜய் வந்து அவருடைய பல படங்கள் தெலுங்குல இருந்து காப்பி அடிக்கப்பட்ட படம். தெலுங்குல வந்து அல்லு அர்ஜுனா, இது மாதிரியான பல மகேஷ் பாபு இவங்களுடைய பல படங்கள் விஜய் காப்பி அடிச்சு வந்து இங்க அவர் நடிச்ச கில்லில இருந்து போக்கிரில இருந்து எல்லாமே தெலுங்குடைய காப்பி தான். அந்த மாதிரி இவருடைய அரசியலும் இன்னைக்கு தெலுங்குடைய காப்பி. அதோட டைரக்டர் யாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம பேட்டை டிவில நம்ம விஜய் அரசியல் வந்த அன்னையில இருந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம அழுத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஆந்திராவில் வந்து நடிகர் பவன் கல்யாண் வந்து சினிமால நடிகர், முக்கியமான நடிகராக இருந்தாரு. அவர் அரசியலுக்கு வந்தாரு. அதுக்கு பிறகு பாஜக அவரோட தன்னோட கூட்டணியில சேர்த்தாங்க. அவரை கூட்டணியில சேர்க்கப்பட்ட பிறகு பாஜக அங்க சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் 3 பேர் சேர்ந்து அங்க ஒரு ஆட்சியே பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு முழுக்க அது சனாதனம் சொல்லி பவன் கல்யாண் பேசி பவன் கல்யாணோட ரசிகர்கள் முழுக்க இன்னைக்கு சங்கிகளா மாற்றப்பட்டு இருக்காங்க. அங்க பாஜகவுக்கான ஒரு சூழல் உருவாயிருச்சுன்னு சொல்லி நம்ம பேட்டை டிவில ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயத்தை பதிவு செய்யறோம். இதே யுக்தியை தான், இதே பாணியை தான் பாஜக தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் பாஜக, விஜய், அதிமுக 3 பேரோட கூட்டணி நடந்துட்டு இருந்துச்சு. இதனாலதான் விஜய் எந்த ஒரு இடத்துலயுமே அதிமுக எதிர்த்து அவர் பேசவே இல்லை. என்ன ஒண்ணு, விஜய் கூட்டணிக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துருச்சு. கரூர் பிரச்சனைக்கு பிறகு ரொம்ப மும்முரமா நடந்துச்சு. என்ன ஒண்ணுன்னா, இங்க யார் முதலமைச்சருங்கிறதுல 2 பேரும் மும்முரமா இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. விஜய் நான் தான் முதலமைச்சர் சொல்லி இவங்க 2 பேருமே அந்த முதலமைச்சர் போட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால கடைசியில் அந்த கூட்டணி வந்து ஒண்ணு சேரல. கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணிக்கான பேரம் எல்லாம் நடந்தது உண்மைதான். ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதலமைச்சருக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனால அங்க எந்த ஒரு பூசலுமே இல்லாம நல்ல முறையில் அந்த கூட்டணி உருவாயிருச்சு. இங்க வந்து 2 பேருமே நான் தான் முதலமைச்சர் சொன்னதால இந்த ஒரு கூட்டணி உருவாகல. சரி, கூட்டணி உருவாகலனா என்ன, இந்த திமுக ஓட்டை பிரிக்கணும், அது பிரிச்சா கூட போதும், நம்ம தேர்தலுக்கு பிறகு யாரு அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் சொல்லி கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பெரிய டீலிங் உருவாயிருக்குது. இப்போ நோக்கம் என்னன்னா, திமுக ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் களத்துல இறங்கி 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. இந்த மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, கரூர்ல 41 பேர் செத்து பண்ணு விட்டு ஓடினாரு, மக்களை நேசிக்கிற விஜய், இந்த விஜய் வேணுமா, மக்களுக்கு ஒரு பிரச்சனை களத்துல வந்து நிக்கிறாரு அந்த ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு சொல்லி விஜய் போகக்கூடிய இடமெல்லாம் பிரச்சாரம் செய்யறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இது நம்ம ஒன்றும் குட்டாம்போக்குள்ள இந்த குற்றச்சாட்டு சொல்லல. இங்க டைரக்ஷனை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. பவன் கல்யாண் பாஜகவோட கூட்டணியில இருந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அந்த பிரச்சாரத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது நான் மேற்கொள் காட்டுறேன் பாருங்க. பவன் கல்யாண் ஒரு முக்கியமான வாசகத்தை சொல்லி அந்த இடத்துல பிரச்சாரம் செஞ்சாரு. மென்மே கம் மென்மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்லி பவன் கல்யாண் அங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. அதே வார்த்தை, அதே சேம் வாசகத்தை இங்க நடிகர் விஜயுமே அதே அப்படியே ஃபாலோ பண்ணாரு. மென்மே கம் மென்மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே வாசகத்தை விஜய் இவருடைய மாடலேஷன்ல மாத்தி சொல்றாரு. அப்போ சேம் ஸ்கிரிப்ட், டைலாக் பேசக்கூடிய நடிகர்களை மட்டும் வெவ்வேறு அப்படிங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் அமலமாச்சா. அடுத்து பவன் கல்யாண் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க கீழே மேடையில இருந்து கீழே ஒரு ரசிகன் ஒருத்தன் கண்ணாடி எடுத்து கொடுக்குறான். அந்த கண்ணாடியை வாங்கி பவன் கல்யாண் அப்படி ஸ்டைலா அப்படி தூக்கி போட்டுக்கிட்டாரு. இங்க விஜய் பிரச்சாரத்துக்கு வர அதே சேம் இங்கேயுமே கிரியேட் பண்றாங்க. விஜய் பிரச்சாரத்துல வராரு, ஒரு ரசிகன் ஒருத்தன் அப்படியே கண்ணாடியை தூக்கி போடுறான். அவர் அந்த கண்ணாடியை வாங்கிட்டு விஜய் அந்த கண்ணாடியை தூக்கி போடக்கூடிய அதே சேம் ஸ்கிரிப்ட் இங்க அதே பிரச்சாரத்துல அதே பாணி கையாளப்பட்டது. அதுக்கடுத்து விஜய் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. உடனே விஜய் அத்தனை நாளா கீழே இறங்கி வராத விஜய் அவரோட பைக் கரெக்டா ஒரு வண்டிக்கு முன்னாடி வந்து விழுவுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு காரு எதுவுமே கிடையாது. திடீர்னு வந்து அவங்க விழுந்துட்டாங்க. விஜய் வந்து அவங்கள போய் தூக்கி விடுற மாதிரியான ஒரு சீன் கிரியேட் ஆச்சு. இதே பாணி பவன் கல்யாணுக்குமே நடந்துச்சு. பவன் கல்யாண் போயிட்டே இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி இதே மாதிரி தான், முன்னாடி எந்த வண்டி கிண்டி எதுவுமே இல்லை, பள்ளமேடு எதுவுமே இல்லை, பொத்துன்னு வந்து விழுந்துட்டாங்க. அவர் வண்டியில இருந்து இறங்கி வந்து அவங்களை காப்பாற்றுற மாதிரியான ஒரு காட்சி. இது ஆந்திராவில் நடந்த அதே காட்சி. அதை இங்க தமிழ் டப்பிங்ல விஜய் இங்க கிரியேட் பண்ணாரு. அதுக்கடுத்து விஜய் வந்து இங்க சைக்கிள் ஓட்டினாரு. இந்த சைக்கிளுமே பவன் கல்யாணோட விஷயத்துல நடந்ததுதான். பவன் கல்யாண் இந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு சைக்கிள் எடுத்து அப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்லி ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் விஜயுமே இத்தனை நாளா மேடையில பேப்பரை பார்த்து படிக்கிறாருன்னு சொன்னோன்னே விஜயுமே இப்போ 2-3 நாளா பார்த்தோம்னா வெறும் சைக்கிள் எடுத்து சுத்திட்டு கிடக்கக்கூடிய பவன் கல்யாண் ஓட்டின மாதிரியே இவரும் இங்க சைக்கிள் ஓட்டக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கப்புறமா ஆந்திராவோட பிரச்சாரத்துல பவன் கல்யாணுக்கு வில்ல அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய தொண்டர்கள் சார்பா வில்ல அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அவர் அந்த வில்ல அப்படி வச்சு போஸ் கொடுத்தாரு. விஜய்க்கும் அதே மாதிரி வில்ல அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது.
விஜய் அந்த வில்ல பிடிச்சி இப்படி நிக்கிற மாதிரி, நீ அம்பு விடத்தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி அவருமே அந்த வில்ல வச்சு ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பவன் கல்யாணோட பிரச்சாரத்துல ஒரு குழந்தைய தோல்ல தூக்கி வச்சிருக்கிற மாதிரி பவன் கல்யாண் ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணாரு. ஒரு குழந்தைகள்ட்ட ஒரு அன்பா இருக்கிறாரு அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு குழந்தைய தோல்ல வச்சுக்கிட்டு போஸ் கொடுத்தாரு. விஜயும் இங்க அதே மாதிரி ஒரு போஸே கொடுத்தாரு. ஒரு குழந்தைய வாங்கி அந்த குழந்தைய தோல்ல தூக்கி போற மாதிரி. ஆக்சுவலா குழந்தைய வாங்குறதை இங்க உதயநிதி ஸ்டாலின் எப்போ பண்றாரு, குழந்தைகளை வாங்கி அந்த குழந்தைகளை வண்டியில உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திருந்தாரு. ஆனா விஜய் அதே மாதிரி நான் ஒன்று பண்றேன்னு சொல்லி பவன் கல்யாண் ஸ்டைல்ல போயிட்டு அந்த குழந்தைய தோல்ல வச்சு அதே ஸ்கிரிப்ட் பவன் கல்யாண் எந்த ஸ்கிரிப்ட்ல பண்ணாரோ அதே ஸ்கிரிப்ட்ல விஜயும் குழந்தைய தோல்ல தூக்கி போட்டு அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதே மாதிரி பவன் கல்யாண் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரசிகர் ஒருத்தன் இளநீ கொடுத்தான். ஐயோ, இப்போ ரசிகம் கொடுக்கக்கூடிய இளநீ எல்லாம் பவன் கல்யாண் குடிப்பாரா அப்படின்னு சொல்லி அங்க ஒரே பிரபலமா இருந்துச்சு. இங்க பார்த்தோம்னா அதே சீன். விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, ரசிகன் வந்தாலே தெரிச்சுட்டு ஓடுறாரு. ஒன்றும் இல்லைங்க, விஜய் சைக்கிள் ஓட்டினாரு, ஒரு ரசிகன் ஒருத்தன் பூவை தான் அப்படி தூக்கி போட்டான், தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அந்த ஒரு ஓட்டம், அந்த அளவுக்கு ஒரு தொடரடிங்கா இருக்காரு. ஒரு ரசிகன் பூவை தூக்கி போடுறான், அதை பார்த்துட்டு பயந்து ஓடக்கூடிய விஜய். ஆனா ஒரு ரசிகன் இப்போ இளநீ கொடுத்தா அந்த இளநீ வாங்கி குடிக்கிறாராம். அந்த இளநீ அப்படியே வாங்கி குடிக்கிறாரு. ஆஹா, எவ்வளவு எளிமையாக இளநீர் குடிக்கிறாரு, அவரே இளநீர் எடுத்து அவர் வாயில அவரே குடிக்கிறாரே அப்படின்னு அவங்க ரசிகர்கள்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த இளநீர் ஸ்கிரிப்டும் பவன் கல்யாண் எதை செஞ்சாரோ அதே ஸ்கிரிப்ட் அப்படியே இங்க ஃபாலோ பண்ணப்பட்டது. அந்த மாதிரி அப்ப பவன் கல்யாணுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது யாரு? அது முழுக்க பாஜகவுடைய ஸ்கிரிப்ட். அதனாலதான் பவன் கல்யாண் இன்னைக்கு பாஜக எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட் படி சனாதன பெருமை, சனாதனம் சொல்லி அங்க பேசிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பவன் கல்யாணுக்கு பாஜக என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததோ, அமித்ஷா இயக்குனரா இருந்து என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரோ அதே ஸ்கிரிப்ட் தான் இங்க விஜய்க்குமே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் செய்யக்கூடிய பிரச்சாரம் முழுக்கவே பாஜகவுடைய பாணி தான். அதனாலதான் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்துல பாஜகவை எந்த ஒரு இடத்துலயுமே பேச மறுக்கிறாரு, அதிமுகவை பத்தி பேச மறுக்கிறாரு. வெறும் திமுகன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம திமுக புராணம் பாடிட்டு இருக்கிறாரு. தன்னோட மனைவி இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது இவர் திரிஷா கூட அந்த மாதிரி ஒரு நடிகையோட திருமணம் பெரிய உறவு இருக்குன்ற காரணத்துக்காக மனைவி இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கும் திமுக காரணம் சொல்லி எல்லாத்துக்குமே திமுக சொல்றது என்னன்னா, இது எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். பவன் கல்யாணுக்கு எதை கொடுத்தோமோ அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து இவர் கையில கொடுத்தோன்னா இவர் அதை இங்க தமிழ் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு களத்துல அம்பலமாயிட்டு இருக்குது. அதனால இந்த ரசிகர்கள், நான் அவரோட ரசிகன், அவர் சினிமாவில் பார்த்தேன், அதுக்காக மட்டுமே நான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மனநிலையை தயவு செஞ்சு மாத்துங்க. இந்த வாக்களிக்கிறது இந்த மாநிலத்தோட நலன் சார்ந்த விஷயம். அதனால திரும்ப அதை அழுத்தமா சொல்றோம். சும்மா ஓட்டு அவருக்கு ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போடுறேன்றீங்க. என்ன மாற்றம்? எதுக்கு மாற்றம் நான் கேட்கறேன். ஏதாவது இங்க பிழை இருந்து மாற்றமே கேட்டா நீ ஓகே, சரி ஓகேப்பா, மாற்றம் வேணும் தான், நானும் என்ன சொல்றேன், மாற்றம் ஓகே. இப்போ அன்னைக்கு காலத்துல காங்கிரஸ் ஒரு ஆட்சியில பண்ணையார் தனம் இருந்துட்டு இருந்தது. அது மேட்டுக்குடிகள் மட்டுமே ஆட்சி ஆளக்கூடிய ஒரு தனம் இருந்தது, இங்க நாடு முழுக்கவே இருந்தது. அப்ப அதுக்கு எதிராக புரட்சி செஞ்சு அறிஞர் அண்ணா எளிய மக்களை ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய, எளிய மக்களுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை அறிஞர் அண்ணா ஒரு தரமான மாற்றம் செஞ்சாரு. அதனால மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்து கலைஞர் வந்தாரு. கலைஞர் எளிய மக்களுக்கான எல்லா உதவிகளும் சட்டப்பூர்வமா செஞ்சு கொடுக்கணும், இடஒதுக்கீடுல இருந்து பெண் உரிமையில இருந்து எல்லா சாமானிய மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக கலைஞர் ஒரு புரட்சி பேசினாரு. கலைஞரை மக்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப எல்லா தலைவர்களும் நம்ம யாரெல்லாம் தலைவர்கள் மாற்றமா பார்த்தோமோ அந்த தலைவர்கள் மக்களுக்காக களத்துல மக்களோட நின்னாங்க. விஜய் எங்க மக்களோட நின்னாரு? தன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்கள் செத்து போகும்போது விட்டுட்டு ஓடினாரு. தன்னோட குடும்பத்தை சரியா பார்க்க முடியல அவரால. தனக்கு ஒரு பிரச்சனை வருமோ பாஜக எதிர்த்து அவரால் பேச முடியல. இப்படியாப்பட்ட ஒரு நபருக்கா நீ மாற்றம் நினைச்சிட்டு இருக்கிற? இவர் மாற்றத்தை என்ன செய்ய போறாரு? இல்ல பொறுப்பு கொடுத்தா அவர் செஞ்சிருவாரு அப்படின்னா எதை வச்சு சொல்ற? ஒரு ஏதாவது களத்துல நின்று மக்களுக்கு செஞ்சிருக்கணும். அதை பார்த்து இப்பவே இப்படி செய்யறாரு, இவர் கையில பொறுப்பு நிறைய செய்வாரு அப்படின்ற எண்ணம் வந்தாதான் நீ பொறுப்பை கொடுக்கணும். அதை விட்டு மாற்றம் நீ சொன்னா, நீ சொல்றதுக்கு பேர் மாற்றம் இல்ல, அது மிகப்பெரிய நாற்றம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்துவிட்டது ஒரு அற்புதமான தீர்வு. நீண்ட நேர இல்லற பிரச்சனை, குழந்தையின்மையின் காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தம், இதற்கெல்லாம் ஒரு இயற்கையான தீர்வு தேடுறீங்களா? அஸ்வகந்தா, சஃபேத் முஸ்லி, சிலாஜித் போன்ற 26க்கும் மேற்பட்ட இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட தரமான நம்பகமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற மத்திய மாநில மற்றும் உலக நாடுகளின் அங்கீகாரம் பெற்ற தரமான இயற்கை உணவு. உங்கள் இரவும் இல்லறமும் நீண்ட நேரம் நல்லறமாக மாறுவதற்கு கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க.